ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தா ஈரலும் மாங்காவும் வந்து தொக்கு. அதுக்கு ஒரு அடுப்பத்தை வச்சு சட்டி வச்சு ஆயில் ஆட் பண்ணி வெங்காயம் ஆட் பண்ணிது. வெங்காயம் வதக்கிறதுக்கு உப்பு ஆட் பண்ணிது. வெங்காயம் வதக்கிட்டு வருது. இப்போ ஈரலும் மாங்காவும் போடணும். இப்போ மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறோம். ஏன்னா இது பச்சை வாசனை போக நல்லா வதக்கணும். வதங்கி சுருங்கி வரணும். இது இப்போ இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கியாச்சு. நல்லா வதங்கி சுருண்டு வந்து பாருங்கள். இப்போ கொத்தமல்லி புதினா ஆட் பண்ணுறோம். தக்காளி, பச்சை மிளகாய், சில்லி மிளகாய்த்தூள், தயிர், ஒரு 1/4 கப்பு தயிர். இது வந்து ஒரு 1/2 கிலோ இருக்கும். இந்த மாங்காவும் ஈரலும் அதுக்கு தான் தேவையானது தான் போடுறோம். இப்போ மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் குக்கு வேக வைக்கிறோம். தண்ணி ஊற்றக்கூடாது. அதில் இருக்கிற தண்ணியை வருது. இது பாருங்க, அதில் இருக்கிற தண்ணியை அது கரெக்டாக இருக்கும். ஓகே. மிளகுத்தூள் சீரகத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தூக்கெல்லாம் போடணும் மிளகு. இது வந்து நம்ம மிளகாத்தூளும் சில்லி மிளகாத்தூளும் கொஞ்சம் தான் போடுது, பச்சை மிளகா போடுது. அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் தூக்கலாக போடணும். ஃபைனலியாக மாங்காய் ஈரல் பெப்பர் கிரேவி ரெடி. என்னுடைய சேனல் நிலா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். என்னுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. உங்கள் நிலா.